ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற மல்லி செடிக்கு என்னதான் உரம் கொடுத்து நல்லா பராமரித்தாலும் செடி வந்து நல்லா வளரலை, பூக்கள் வந்து குறைவாக பூக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்தை செடியால் சரியாக உறிஞ்ச முடியல அப்படின்றது தான் காரணம். குறிப்பாக சொல்லப்போனால் கால்சியம் பற்றாக்குறை வந்து அதிகமாக செடிங்களுக்கு ஏற்படும் போது தான் செடிகளால் நல்லா பசுமையாக வளர முடியல. அதோடு இல்லாமல் பூக்களும் வந்து குறைவாகவே பூக்கும். அதுக்கு அந்த கால்சியம் பற்றாக்குறையை நம்ம சரி பண்ணிட்டாவே பூக்கள் வந்து நிறைய எண்ணிக்கையில் வந்து பூக்க தொடங்கிடும். இந்த கால்சியம் சத்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடில் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் இந்த முட்டை ஓடை நாம் பவுடர் பண்ணி நேரடியாக மண்ணில் போடும்போது அதோட பலன் வந்து சீக்கிரமே செடிகளால் எடுத்துக்க முடியாது. அதனால தான் இந்த ஃபர்டிலைசர் நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது உடனடியாக அந்த கால்சியம் சத்தை வந்து செடிகளால் உறிஞ்சி எடுத்துக்க முடியும். அதனால் செடிகளும் நல்லா வேகமாக வளரும், பூக்களும் காய்களும் வந்து நல்லா தாராளமாக நம்ம அறுவடை பண்ணலாம். இப்போ வாங்க அந்த ஃபர்டிலைசரை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடை நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கும்போது தான் அதில் வந்து எந்த ஃபங்கஸ் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். இந்த பவுடரை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அந்த பாத்திரம் வந்து நல்லா மூடி போட்டு மூடுற மாதிரி இருக்கணும். முட்டை ஓடு எந்த அளவுக்கு நாம் பவுடர் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு எலுமிச்சம் சாறு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம புழிஞ்சி எடுத்துக்கணும். தோல்லாம் வேண்டாம், அந்த ஜூஸ் மட்டும்தான் வேணும். அந்த பவுடர் நல்லா மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சை சாறை வந்து நம்ம ஊற்றிக்கணும். நீங்கள் ஊற்றுனதுக்கு அப்புறமே உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஒரு மாதிரி நுரைச்சி வரா மாதிரி இருக்கும். நீங்களே அதை நேரடியாக பார்க்கலாம். அதுதான் இந்த ஃபர்டிலைசரோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த முட்டை ஓடில் கால்சியம் கார்பனேட்ன்ற சத்து இருக்குது. அந்த சத்தை வந்து சிதைக்கிறதுக்கு ஒரு அமிலம் தேவை. அந்த அமிலம் தான் வந்து இந்த எலுமிச்சை சாறு இல்லைனா வினிகர் ரெண்டுத்தில் எதனா ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த எலுமிச்சை சாறை அந்த முட்டை ஓட்டு பவுடரில் நம்ம ஊற்றின உடனே அதில் இருக்கிற கால்சியம் சத்தை பிரிக்கிறதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் கால்சியம் வந்து சீக்கிரமே அதுலேருந்து கரைஞ்சி நம்மளுக்கு ஃபர்டிலைசராக ரெடி ஆகிடும். இந்த ஃபர்டிலைசரை நம்ம எத்தனை நாளைக்கு ஊற வைக்கணும் அப்படின்னா 3 நாள் வரைக்கும் ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற கால்சியம் சத்து எல்லாமே இந்த சாறில் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கும். இந்த கரைசல் இன்னும் வீரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட இந்த ஃபர்டிலைசரை ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். இப்போ நான் 3 நாள் கழித்து இந்த கரைசலை காமிக்கிறேன். அதோட சத்துக்கள் எல்லாம் அந்த சாறில் வந்து இறங்கியிருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியும் கொடுக்கலாம், அப்படியே தண்ணியில் கலந்தும் கொடுக்கலாம். 3 நாள் கழிச்சு இந்த சக்தி வாய்ந்த கால்சியம் டானிக் வந்து ரெடியாக இருக்கும். இதை எந்த ரேஷியோவில் கலக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 100 ml இந்த கரைசல் இருந்தாவே போதும். இப்போ நான் வந்து 10 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 1 லிட்டர் வந்து நம்ம அந்த கரைசலை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த கரைசலை நம்ம மல்லி செடிக்கு கொடுத்துட்டு வரும்போது பூக்கள் வந்து குறைவாகவே பூக்குது அப்படின்னா இந்த கரைசல் கொடுத்ததுக்கப்புறமா பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக பூக்கும். இதில் அந்த எலுமிச்சை சாறு நம்ம சேர்த்து இந்த கரைசலை ரெடி பண்ணியிருக்கிறதால இந்த எலுமிச்சை சாறு மல்லி செடிக்கு கொடுத்துட்டு வரும்போது பூக்காத செடியும் வந்து நம்மளுக்கு இனிமேல் பூக்க தொடங்கும். இந்த கரைசலை மண்ணுக்கு ஊற்றிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலான்னா 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மண்ணில் ஊற்றிட்டு வாங்க. ஏற்கனவே மல்லி செடிக்கு என்னென்ன உரம்லாம் கொடுக்கணும், என்னென்ன லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த உரங்கள்லாம் வந்து நான் மாற்றி மாற்றி மல்லி செடிக்கு வந்து கொடுத்துட்டே வரேன். அதனால் செடியில் வந்து நிறைய பூக்களும் பூத்துட்டே வருது. கால்சியம் சத்துக்காக அந்த முட்டை ஓடை நம்ம பவுடர் பண்ணி மண்ணில் போட்டுட்டு வரும்போது அந்த முட்டை ஓடு மண்ணில் வந்து மக்கிறதுக்கு மாத கணக்காகும், ஒரு சில டைமில் வருஷ கணக்காகும். உடனடியாக அந்த கால்சியம் சத்தை செடிங்களால் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த கால்சியம் டானிக்கு. இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூக்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக தானே இருக்குது. இதுக்கப்புறமா நான் அந்த செடியை காமிக்கிறேன். அதுலேருந்து எவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்குன்ட்டு நீங்களே ரிசல்ட் வந்து பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், இதே செடி தான் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து ஊற்றுறதுக்கு முன்னே கொஞ்சம் பூக்கள் பூத்து இருந்தது, மொட்டுக்களும் குறைவாகவே இருந்தது. இப்போ வந்து அந்த செடியில் நிறைய வந்து பூக்கள் வந்து வச்சுருக்கு. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயிர் ஊக்கியாகவுமே இருக்குது. இதை நம்ம ரெகுலராக மண்ணுக்கு கொடுத்துட்டு வரும்போது மண் வந்து வளமாகுது. அதோடு இல்லாமல் வேர் வளர்ச்சியும் நல்லா இருக்குது. வேர் வளர்ச்சி நல்லா இருந்தாவே செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும். அதோடு இல்லாமல் பூக்களும் வந்து நிறையவே பூக்கும். ஸோ உங்கள் மல்லி செடிக்கு இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.